இந்த இருவரும் அளவில்லாத ஆர்வத்தோடு சுவாமியினுடைய காட்சியை காண்பதற்காக அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றது மூங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீளதே என்றபடி மிகுந்த குளிர்ச்சியாக இருந்தது, ஒளியாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. நல்ல கீதங்கள் 12 வகையான வாத்தியங்கள் கேட்டன. வான்கம்பன் 1000 கைகளாலே 2000 கைகளாலே 1000 சங்குகளை முழங்கினான் வான்கம்பன். வேதங்கள் 4 உருவெடுத்து முழங்கின. 3000 அந்தணர்கள் புடைசூட 3000 அந்தணர்கள் வேத மந்திரங்களை சொல்லிக் கொண்டு சுவாமியை தோத்திரம் பண்ண. சுவாமி அதனம் பாட 28 ஆகமங்களும் வடிவு கொண்டு சுவாமியை தோத்திரம் பண்ண. நாரதன் முதலான விஞ்சையர்கள் பெரும் கூட்டத்தோடு அவர்கள் பல வகையான வாத்தியங்களை முழங்க. திருவடியிலே அந்த மலர் போன்ற திருவடியிலே மனம் கமழ்கின்ற மலர் மாலைகள், நவரத்தின ஆபரணங்கள், ஆடகம் முதலான சிலம்பு முதலான வாத்தியங்கள், தண்டை முதலான வாத்தியங்கள் சப்திக்கின்றன. அதற்கு மேலே அந்த கணுக்காலிலே ஒரு மணி, அதற்கு மேலே குடித்தோர் ஆடை, அடையிலே பாம்பு, நவரத்தின மாலைகள், மார்பிலே பூணூல், விதவிதமான ஆபரணங்கள், பச்சை மாலை, மரகத மாலை, அப்படியான ஆபரணங்கள், உத்ராட்ச மாலைகள், வீசிய திருக்கரம், அமைத்த ஒரு திருக்கரம், உடுக்கை ஏந்திய அந்த தமர்க ஒலிக்கின்ற அந்த திருக்கரம், இடது திருக்கரத்திலே அக்னி கடதலை என்று சப்திக்கின்றது. அதற்கு மேலே 3 பட்டையாக அணிந்திருக்கின்ற கூதி நெற்றிக்கண், காதிலே குண்டலம், அந்த குண்டலம் லேச அசைந்து ஆடுகிறது. அந்த சடாமுடியானது அப்படி விரிந்த சடை பார்க்கல் போல, அந்த அலை போல, கடல் அலை போல அந்த சடாமுகமானது அசைகிறது. அதற்கு மேலே மதியமானது, மதி என்கின்ற சந்திரன் அமிர்தத்தை சிந்துகிறான். அவருடைய தலையிலே கங்கை சக்திக்கின்றான். அதற்கு மேலே அதில் இருக்கிற சர்ப்பமானது அரிய மாணிக்கத்தை சிந்துகின்றது. இப்படி குங்கபதி வதிரமுது சிந்த சிந்த சரணபதி புரசுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பகுதி ஒரு தொங்க பங்கு கொடியாட புலவு தடி புலவு இசை தொங்க. அந்த நடனமானது மிகுந்த சந்தத்தோடு, லயத்தோடு, ஆனந்தத்தோடு, அமுத்தமயமான அந்த தாண்டவம் அந்த இருவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். அந்த திருமேனி அந்த தாண்டவத்தை அந்த ஒளிமயமான சபையிலே சுவாமியாக ஆடி காட்டினார். அந்த தாண்டவத்தை காண்பித்தார். திருச்சிற்றம்பலம்.